ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சுவையான முறையில் வாங்க. எண்ணெய் ஊற்றி, நான் சட்டியில் தாங்க வைப்பேன் மீன் குழம்பு. எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வதக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மத்தி மீன் தான் எடுத்துருக்குறோம். அழகாக ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. 1 கிலோ 130 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பெரிய நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு வாணல்ல 1/2 மூடி தேங்காய், 2 தக்காளி, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு. உங்கள் வீட்டில் இப்படி தானான்னு சொல்லுங்கள். புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நல்லா தடன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்ம வரைச்சி வச்ச மசாலாலாம் போய்ட்டு அரைச்சிக்கிட்டு வந்து இந்த புளி தண்ணியிலே வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணியும் அந்த அரைச்சி வச்ச மசாலாவும் எல்லாம் ஒட்டுக்காக ஊற்றி நல்லா வந்து மிங்கிள் பண்ணிவிடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக வைக்க மாட்டேன், ரொம்ப தனியாக வைக்க மாட்டேன். ஓரளவுக்கு தடன்னு மீடியம் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தாங்க வைப்பேன். இதில் என்னென்ன பவுடர் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் பாருங்கள். அடுத்தது மீன் குழம்பு மசாலா, மிளகாத்தூள் இதை தாங்க போடுவேன். ஆட் பண்ணி நல்லா இங்கே பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு தண்ணியை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டுங்க. இந்த சாந்து நம்ம அரைச்சி ஊற்றுனது இதெல்லாமே நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெச்சாக வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்படி தலைவலன்னு நல்ல வாசனைங்க, செம்ம டேஸ்ட், நல்ல சுவையான முறையில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா மசாலாலாம் கொதிச்சு வந்துருச்சு. மீன் ஆட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ அருமையாக பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. நான் கூட வாங்கலாமா வேணாமான்னு யோசித்தேன். ஒரு சில மீன்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணும் போதே கைன்னு ஆகிடுங்க. அதனாலே எனக்கு பிடிக்கிறதில்ல வாங்குறதில்ல. இதை பாருங்கள், செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் சூப்பராக இருந்துச்சுங்க. 1 கிலோ 1.5 கிலோ எடுத்துங்க. 1/2 கேஜி வந்து பொரிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம். 1 கிலோ வந்து குழம்புல பாருங்கள் போடுறோம். ஒரு சட்டி நிறையா குழம்பு வந்துருச்சுங்களா. மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து ஆட் பண்ணோடனே அதிகமாக கிண்டி விடாதீங்க. சும்மா ஒரு சுத்த அளவுக்கு மட்டும் கிண்டி விட்டுட்டு விட்டுருங்க. ஃபைனல் டச்சாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுருங்க. அதேமாதிரி பாருங்கள், மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் குழம்பு எடுத்து ஊற்றுற பாருங்க, மீன் கொஞ்சம் கூட உடையலைங்க. சூப்பராக கரெக்டான ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு. அப்படியே புட்டு சாப்பிட்றதுக்கு சிக்கன் பீஸ் மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில மீன்லாம் வந்து ரொம்ப குழஞ்சி அதிகமாக வேக விட்டோம்னா முள் இறங்கிரும். இதில் பாருங்கள், எடுத்து போடுறேன், உடையவே இல்லைங்க. அப்படியே சூப்பராக அப்படியே போட்டு வாக்கிலே இருந்துச்சுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன ரெசிபி போடலான்னு அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிசிஓடிக்கும் வெயிட் லாஸ்க்கும் சின்ன டிப்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். அதையும் நோட் பண்ணி பாருங்கள். என்னென்ன ஃபுட் சாப்பிட்லாம், மார்னிங்கு, லன்ச்சு, டின்னரு இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்குற ஷார்ட்ஸ் வீடியோ, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தது என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சமையல் வீடியோவை நாங்கள் போடுறோம். மறக்காமல் ஷார்ட்ஸ் வீடியோ நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீன் குழம்பு எடுத்தால் எப்படி செய்வீங்க? இந்த மாதிரி செய்வீங்களா, இல்லை வேறு மாதிரி செய்வீங்களா? ஒரு சிலர் வந்து தேங்காவை வந்து அப்படியே அரைச்சி ஃபைனல் டச்சில் ஊற்றிடுறாங்க. அந்த மாதிரி செய்வீங்களா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல். ஓகே, டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.